தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரக்கூடியவர் எங்களுடைய ஈழத்துக்கு ஏதாவது செயற்பாடுகள் அவரால் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா? இதில் உங்களுக்கு 1% நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ? அதை கடைசி வரையும் நிறைவாது. அவங்க தங்கடங்கட அரசியல் அங்கே செய்கிறாங்க. சீமானும் இப்போ ஈழத்துக்காக ஆதரவு தெரிவிக்கிறார். அவர் தமிழகத்தில் முதலமைச்சராக வந்தால் கட்டாயம் ஈழத்து மீதான அவருடைய பார்வை எப்போதும் இருக்குமா? ஸ்டாலினை நாங்கள் எதிர்பார்க்கல. அவருடைய குடும்பமோ அவரையும் நாங்கள் எதிர்பார்க்கல. எங்களண்டை முள்ளிவாக்கில் தள்ளப்பட்டது அவன் குடும்ப வம்சம். அவர்களை நாங்கள் ஒரு காலமே எதிர்பார்க்க மாட்டோம். ஈழத்தமிழராகிய நாங்கள் அவ்வளவு அவையில் நாங்கள் ஒரு துரோகின்ற பட்டியெல்லாம் நாங்கள் அவையை வச்சிருக்கிறோம். சீமானுக்கோ விஜய்க்கோ போஸ்டர்களை விட்டு பேனர்கள் அடித்த ஒரு விஷயம் எங்கட இங்கே இருக்கிற தமிழர்களுக்கான தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இவ்வாறான ஒரு போஸ்டர் அடிக்கையில் இந்த தேர்தலில் விஜய்க்கு ரசிகர் கூட தானே படங்கள் நடித்து ரசிகர் கூட என்றபடியாக அவருக்கு கொஞ்சம் ஓட்டு வாக்குகள் கூடவாக இருக்கும். இப்போ என்னதான் கத்தினாலும் எங்கட அரசாங்கமும் சரி எங்கட தமிழர் பாராளுமன்ற உறுப்பினராக போய் அங்கே என்னதான் கதைச்சாலும் சரி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கு நேற்று. அதனுடைய முடிவுகள் மே மாதம் 4ஆம் தேதி வெளிவரும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரக்கூடியவர் எங்களுடைய ஈழத்துக்கு ஏதாவது செயற்பாடுகள் அவரால் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா? எங்களோட ஈழத்து மக்களுக்கு அது நன்மையாக இருக்குமா? எங்களோட ஈழத்து மக்களுக்கு இவர் சீமான் வந்தாருண்டா கொஞ்சம் செய்யக்கூடிய வாத்தியம் இருக்குது. மற்றவையல் தெரியாது. சும்மா அந்த ஒரு தீவு ஒன்று அதுக்கும் ஒரு சின்ன கச்சதீவுக்கும் ஒரு பிரச்சனைகள் சொன்னவ. இவர் வந்தாருன்னு சொன்னால் ஒரு தீவு ஒன்று கிடைக்கும். ஆனால் இவருக்கு கிடைக்குமான்னு தான் தெரியாமல் இருக்கிறது. இவருக்கு இங்கே கொஞ்சம் ஆதரவு இருக்குது. என்னென்னு சொன்னால் தமிழ் மக்களோட கொஞ்சம் கதைக்கிறார். அங்கே இந்தியாவிலேயும் தேர்தலுக்கு தமிழ் மக்களுக்காண்டி கதைக்கிறார். இவியல் மற்ற புது ஆக்கள் என்ன விஷயத்துக்காண்டி இதுக்கு வரியினம்னு தெரியாது. ஆனால் எங்களோட தமிழெல்லாம் முந்தி இருக்கையில் சீமான் தான் கொஞ்சம் கதைச்சி கொண்டு இருந்தவர். மற்றாக்கள் கொஞ்சம் பின்னணியாக தான் இருந்தவர். இதில் தேர்தலுக்கு கிடைக்குதோ தெரியாது. இதில் உங்களுக்கு 1% நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ? அதை கடைசி வரையும் நிறைவாது. அவங்க தங்கடங்கட அரசியல் அங்கே செய்கிறாங்க. நாங்கள் இதில் வீணாக தலையோட்டி அப்படி எங்களுக்காகவே ஏதாலும் செய்ய வழிக்கிட்டால் தார்மீக ஆதரவு வந்தால் காணும். எங்களுக்கு வேறு ஒன்றும் பண்ணாம். இலங்கையிலேருந்து போன அகதிகளுக்கு இன்று வரையும் குடியுரிமை கொடுக்கல. அவங்க வளர்ந்து 25-30 வருஷமாகுது. அவனுக்கு இங்கே உள்ள தாயின் வீடே தெரியாதவங்களாக தான் இருக்கிறாங்க. பட்டேல் படியங்கள்லாம் அப்படியான அரசியல் செய்கிறவங்களோட எங்களுடைய அரசியலை கொண்டு நீங்கள் சேர்க்காதீங்கோ. எங்களுடைய அரசியல் வேறு. நாங்கள் இன்னதான் தெரியாத நடந்தானே. இப்போ எனக்கு வயது 78 கிட்ட வந்துடுது. என்னுடைய ஃப்ரெண்டுக்கும் இவருக்கும் அப்படி இருக்கும். எங்கட காலத்தில் முந்தி சின்னவே சிங்களம் படிக்க வேண்டாமாண்டு. இப்போ தெரியுது சிங்களம் படிச்சிருந்தால் சிங்களம் இஸ் ஒன் லாங்குவேஜ். என்னுடைய அது சிங்களத்திற்கு ஒன்றும் தெரியவில்லை. எங்களால் ஃப்ரெஞ்சு பேச முடியுது, இங்கிலீஷ் பேச முடியுது, மலையாளம் பேச முடியுது. ஏன் சிங்களம் பேச முடியாது? சிங்களம் ஒரு லாங்குவேஜ்னு படிச்சிக்கலாம். இப்பான்னு விளங்குது. நாங்கள் பிழை விட்டுட்டோம். இனிமேல் அந்த பிழை வேண்டாம். எங்களுடைய அரசியலில் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அரசியல்வாதியும் தலையிட வேண்டாம். என்னென்னு சொன்னால் இப்போ அவள் தனி நாடு, நாங்கள் ஒரு தனி நாடு. அப்படி இருக்க இப்போ அங்கே அவர் இப்போ சீமான் வந்தாலும் சரி, சீமானுக்கு அங்கே இருக்கிற மக்கள் போட்டு சீமான் வந்தாலும் சரி, சீமான் நீங்கள் எங்களுக்கு எதுக்கும் செய்ய இயலாது. ஏன்னு சொன்னாங்க மத்திய அரசு இருக்குது. மத்திய அரசுக்குள்ள தான் நான் இயங்கணும். அப்போ மத்திய அரசுன்ற இப்போ பெர்மிஷனோ இது இல்லாமல் ஒன்றும் எங்களுக்கு செய்ய இயலாது. நாங்கள் என்ன இப்போ ஒட்டுமொத்த தமிழர்களுக்காண்டி அவர் ஒரு குரல் ஒன்று கொடுக்குறபடியால் இங்கே இருக்கிற ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழர்களும் அவருக்கு ஆதரவாக சும்மா கதைக்கலாமே தவிர மற்றபடி நாங்கள் அவரை நம்பி இருந்து ஒன்றும் செய்ய இயலாது.
ஏண்டா அவ வேறு நாடு, அவ தனி அரசு, நாங்கள் தனி அரசு. இதுவரை காலத்தில் நாங்கள் இங்கே எவ்வளவோ போராட்டங்கள் செய்த நாங்கள், எங்களுக்கு தனியாக ஒரு தலைவர் இருந்தவர். அவராலேயே பெற்றுக்கொள்ள இல்லாத ஒரு விஷயத்தை இவ செய்து தருவினும் நாங்கள் எதிர்பார்க்கலாது. ஏண்டா உலக நாடுகள் இருக்குது, உலக நாடுகள் வந்து எல்லாத்துக்கும் சரி போட்டு எல்லாம் செய்து தர மாட்டுது. தமிழகத்தின் எலெக்ஷனை வந்து நாங்கள் இலங்கையில் தீர்மானிக்க முடியாது. இலங்கைக்கு தேர்தல்ன்ற வேறு தமிழக தேர்தல். ஆனால் சீமான் அண்ணே வந்து யாழ் மாவட்டத்திலேயோ சரி இலங்கையிலேயும் சரி ஆதரிக்கிறோம்னு சொன்னால் அது ஒரு தமிழ்ன்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையின் கீழே இருக்குது. இப்போ தமிழன்றது வந்து இப்போ அவரும் வந்து தமிழகம்ன்றது வந்து ஒரு தமிழன் தான் ஆளணும். இப்போ புறமொழிக்காரர் வந்து அதில் வந்து எலெக்ஷன் கிட்ட தாங்க நின்று ஆளணும்னு விரும்புகிறது வந்து அது பிள்ளை. தமிழன்றவன் தான் ஒரு தமிழகத்தை ஆளலாம். அதே போல் இப்போ அவருக்குரிய இஞ்சத்தை சப்போர்ட் வந்து எங்களுடைய வந்து நாங்கள் முக்கியம் அவருக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்குறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால் இன்று வரைக்கும் எங்களோட போராட்டம் மௌனிச்சதுலேருந்து எங்களோட தமிழருடைய போராட்டம் என்ன, முள்ளிவாய்க்கால் நடந்த பிரச்சனை என்ன, தமிழருக்கு என்ன அநீதி நடந்ததுன்ற அவலாத்தையும் வந்து இன்றைக்கு தமிழகத்துக்கு எடுத்து காட்டுறது வந்து சீமானன். இது சொன்ன வேறு ஆக்கள் கதைக்கிறதோ இல்லை. இன்று வரைக்கும் மாவீரர் சம்மந்தப்பட்டது அவர்களுக்குரிய அஞ்சலியாக இருந்தாலும் சரி, முள்ளிவாய்க்கால் சம்மந்த அஞ்சலியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தமிழகத்தில் நடக்கிறது வந்து அவர் தான் வச்சுக்கிறேன். அதுக்கு அவருக்கு நாங்கள் ஒரு மரியாதை, அவருக்கு எங்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். ஈழத்தமிழர் ஆகிய நான் முதலாவதாக சீமான் என்பவர் தான் 100% மார்க்ஸ் போடலாம். விஜய கதைக்க மாட்டேன் வேறு. மற்றது அடுத்தது வாழப்பாடி, மூன்றாவது விசில் அடித்து தெரிஞ்சவர் யார், கர்நாடக மகன். இவர் தான் உண்மையான வேற மக்கள் செய்து விட்டாங்கன்னா நல்லா வரும் தமிழ்நாடு. எங்களுக்கு சான்ஸ் இருக்குது. சீட்டில் இருந்தாருன்னா ரைட், சீட்டில் இருந்தாலும் இறங்கி பிடிப்பேன். மக்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆதரவு கொடுத்தா நல்லா விட்டால் என்ன அபிப்பிராயம். இப்போ உண்மையிலேயே எங்களுடைய ஈழத்தில் வந்து சீமானுக்கும் மற்றும் விஜய் அவர்களுக்கும் அவர்களுடைய கட்சிக்குமே வந்து நிறைய ஆதரவுகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது பதாதைகளை ஒட்டி பேரணிகளை செய்து இவ்வாறான ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆதரவு வந்து எதற்காக? தமிழகத்து தேர்தல் என்று சொன்னால் அவர் தமிழருக்காண்டி கதைச்சபடியாக தான் அவர் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டிருக்கணும். மற்றது வந்து என்னென்னு சொன்னால் சிங்களாக்கள் வந்து இப்போ தேர்தலுக்கு வந்தும் எங்களுக்கு நல்லது ஒன்றும் கிடைக்கவில்லை. சும்மா சொல்லி கொண்டிருக்கணும், ஒன்றும் கிடைச்ச மாதிரிக்கு இல்லை. இப்போ இந்த தேர்தலில் விஜய்க்கு ரசிகர் கூட தானே, படங்கள் நடித்து ரசிகர் கூடன்றபடியாக அவருக்கு கொஞ்சம் ஓட்டு வாக்குகள் கூடவாக இருக்கும். ஆனால் இதில் வந்து கிடைக்க வேண்டியது சீமானுக்கு தான். சீமான் என்றால் என்னென்னு சொன்னால் முதலே அவர் அதில் பங்களித்து கொண்டு இருக்கிறார். இவைகள் வந்து படம் நடித்து போட்டு இப்போ வந்து இதுகளில் அவர் ரசிகரால் தான் வரின மொழிய இவர் நல்லது செய்வார் என்று நாங்கள் எதுவும் எடுக்க முடியாது. ஆனால் சீமானு கிடைச்சதுன்னா நல்லா. ஆனால் விஜயை வந்து இப்போ வந்து ரசிகர் கூடினபடியாக தானே அவர்களுக்கு ஓட்டு போட்டு. இந்த வருஷம் வந்து வெளிநாட்டிலாம் இருந்து வந்து தேர்தல் வாக்களிப்பு நடந்திருக்கு. இந்த வருஷம் வித்தியாசமான ஒரு வாக்களிப்பு கொஞ்சம் கூடுதலாகவும் கிடைக்கும் போல இருக்குது. என்று சொன்னால் விஜய் ஒரு படத்திலேயும் ஒரு கதை ஒன்று சொன்னவர், எங்கே இருந்தாலும் வந்து வாக்களிக்க வேண்டிய கடமை உண்டு, அதுக்காண்டியும் வந்து கடமை செய்ய வேணுமென்று செய்யணும். ஆனால் இது யாருக்கு கிடைக்குமென்று தான் தெரியாமல் இருக்கிறது. கிடைச்சி எங்களோட மக்களுக்கு நல்லது கிடைக்கும் என்றால் எங்களுக்கு சந்தோஷம்தாங்க. அது அவர்கள் அரசியல் ரீதியாக கதைக்கிறாங்க. இவர் லேசில் கதைக்கிறது கொஞ்சம் நல்லா கதைக்கிறார். வேறு சிவா வெட்டார் 3 பேரும் இதை பற்றி இன்ட்ரெஸ்டாக மூளை எடுக்காத அரசியல் ரீதியாக மக்களை கவரக்கூடியதான் கதைக்கிறாங்க. இவர் அப்படி இல்லை, கட்டாயம் செய்ய வேணுமென்று தட்டி தான் சொல்லுவார். தட்ஸ் பெஸ்ட் சிவா.
உண்மையிலே இப்போ சீமான் அவர்கள் வந்து எங்களுடைய ஈழத்து போராட்டத்தை பற்றி அவருடைய பிரசாரங்களாக இருக்கட்டும் எதிலேயுமே கதைத்து கொண்டே இருக்கிறார். இப்போ எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் அதே செயற்பாடுகளை செய்தாலும் கூட எங்களுடைய மக்கள எதிர்பார்ப்பு வந்து குறைந்திருக்கு. ஏனென்றால் அவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளை செய்து மக்களுக்கான செய்ய வேண்டிய செயற்பாடுகளை செய்யலை. அப்போ சீமானும் இப்போ ஈழத்துக்காக ஆதரவு தெரிவிக்கிறார். அவர் தமிழகத்தில் முதலமைச்சராக வந்தால் கட்டாயம் ஈழத்து மீதான அவருடைய பார்வை வந்து எப்போதும் இருக்குமா? ஈழத்து பார்வை அவருக்கு கனகாலமாக இருக்குது. பிறவாரன் இருக்கைகளையும் இருந்தது, இப்போவும் இருந்தோன்னா இருக்குது. ஏன்னு சொன்னால் அவன் ஒரு தமிழில் நின்றபடியாக அவனுக்கு வாக்கு வந்தால் வந்து எங்களோட நாடு கொஞ்சம் முன்னேறும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னு சொன்னால் அவன் எப்போவுமே தமிழர்தான் ஓட்டி கதைச்சு கொண்டிருக்கான். சீமான் வந்து எங்கேயுமே எந்த பிரச்சாரத்திலேயும் தமிழ் மக்கள் தமிழர் ரெண்டு தான் கதைப்பான் ஒழிய சிங்களவர் அப்படி வேற்றுமதி இல்லாமல் தான் கதைச்சு கொண்டிருக்கான். கதைச்சு கொண்டிருக்கு. சீமான் வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி. நாங்கள் அவருக்கு அங்கே வேறு இதில் இருந்தாலும் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பார்க்கல விளங்குது அவையில் பற்றி. சும்மா ஒவ்வொருத்தரும் அந்த கட்சிக்கு வரைகளை ஒருத்தர் கூடாது அவை கூடாது இவை கூடாதுன்னு சொல்லி கொண்டு வரையினோம். தமிழ் மக்கள் என்னென்னதுன்னா அதை உணர்ந்து வாக்களித்து நம்ம சொன்னால் வெற்றி தான். ஆனால் தமிழரும் என்ன இந்த மாறி மாறி வாக்களிக்கிறது, யார் நல்ல கெட்ட வேண்டு தெரியாதானே, தெரியாமல் வாக்களித்து போட்டு புற நின்று முடிச்சுடுறது, அவனை போட்டுக்கலாம் அவனை போட்டுக்கலாமன்ட்டு. ஒரு மக்களும் அந்த அரசியலுக்கு வரைகளை சொல்கிறது வந்து புற வந்தாப்புல செய்கிறேன். ஆனால் சில நேரம் இவர் வந்தாரண்டா சின்ன இவங்க நாட்டுக்கு எதுவும் செய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. அதுதான் விஜயும் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. அவர் குடும்பத்தில் பிரச்சனை எல்லாம் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கல சனம் வந்து அதுகளை பின்னணித்து வாக்களிப்பு செய்யணும். செய்யக்களையும் அவர் வந்து ரசிகர்ன்றபடிய முறையில் தான் அவருக்கு வாக்களிப்பு நடக்கக்கூடிய. இதில் அரசியலில் அவருக்கு பெருசாக எங்கட அந்த கதையை அவர் சொன்னவர் என்ன கச்சதீவு பிரச்சனையே சொன்னார். அது எங்களுக்குரிய நாடண்டு, கச்சதீவே இந்தியாவுக்கு நாடண்டு. சீமானாக்கள் அதில் சொன்ன அது அந்த நாளத்திலேயே அதை எழுதி கொடுத்தாச்சு இலங்கை கண்டு என்று சொல்லி அவர் வந்து வந்தால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று உருவாமொழிய சீமான் வந்தால் பிரச்சனை இருக்காது. வேறு வந்தால்தான் கன செயல்பாடுகள் வரும். பின்னணி கணக்கு இருக்குது, அது எங்களால் சொல்லலாம். பின்னணி கணக்கு இருக்குது. இவர் வந்தாருன்னா நல்லா பின்னணி இருக்குது. பின்னணி என்றால் உலகத்திலே உள்ள பெரிய பெரிய ஆட்கள்லாம் இவட பேக்லாம் இருக்காங்க. இவர் சரியாக பிடிச்சாங்கன்னா எங்களுக்கு ஒரு பவர் ரெண்டு வந்துடுவாங்க. தமிழ்நாட்டில் பவர் வந்தால் பைபிளாக கன விஷயங்கள் நடக்கலாம். உண்மையிலேயே இப்போ இந்த தமிழகத்தில் நடந்த இந்த தேர்தலுக்காக வெளிநாடுகளில் இருந்த இளைஞர் யுவதிகள் வந்து வருகை தந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ வாக்குகளை செலுத்துவதற்காக முதன்முறையாக வாக்கு செலுத்துவர்கள்லாம் மிக மகிழ்ச்சி. தமிழ்நாடு எலெக்ஷனில் முதல் இப்படி நடக்குது. இந்த நிகழ்ச்சி வர வைக்கிறோம்னா நல்லம் அட்டா சொல்கிறோம். ஸ்டாலின்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கல. அது எங்களுக்குரிய எங்களுடைய ஈழத்து மக்கள், அதாவது நாங்கள் இன்று வரைக்கும் 30 வருட போராட்டத்துக்கு அப்புறம் மௌனிச்சு இப்பயும் இருக்குது. இன்று வரைக்கும் எங்களுக்கு ஒரு தீர்வோ எங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆதரவாக வந்து கதைக்கப்படுறதில்லை. எலெக்ஷன் மட்டும் தான் வந்து கதைக்கணும். இப்போ நாங்கள் சீமானை வந்த உடனே எங்களுக்கு ஈழத்துக்கு செய்வாரா இல்லையான்றது அடுத்த கட்டம். அது அவருடைய மனப்பான்மை அவருக்கு தான் தெரியும். அது உண்மையில் நாங்கள் செய்து கொடுக்கணும் கொள்ளணும்ன்ற எலெக்ஷனுக்காக கதைக்கிறாரா இல்லையா அது எங்களுக்கு தெரியாது. அது அவர்கிட்ட உள்ளத்தில் இருக்கிறான்னு தெரியும். ஆனால் ஸ்டாலினை வந்து நாங்கள் எதிர்பார்க்கல. அது அவர்கிட்ட குடும்பமோ அவரையோ நாங்கள் எதிர்பார்க்கல. எங்களண்டை முள்ளிவாய்க்குள்ளரையும் தள்ளப்பட்டது அவன் குடும்ப வம்சம். அவர்களை நாங்கள் ஒரு காலமே எதிர்பார்க்க மாட்டோம். ஈழத்தமிழராகிய நாங்கள் அவ்வளோ அவையில் வந்து நாங்கள் ஒரு துரோகின்ற பட்டியெல்லாம் நாங்கள் அவையை வச்சிருக்கிறோம். கருணாநிதி இந்த வம்சத்தையே நாங்கள் அப்படி தான் வச்சுருக்கோம். அவையத்தேர்ந்து வந்து நாங்கள் எதிர்பார்க்கணும். அதே போல் விஜய் எடுத்து பார்க்க போனால் விஜயன்ற கொள்கைன்ற அடிப்படை இருந்து அவரோட வந்து நிற்கிற அவர்கிட்ட கட்சியில் வந்து நின்று எலெக்ஷன் கேட்குறவேண்டு அவைன்ற இதில் பார்க்க போனால் அவைக்கு என்ன கதைக்கிறது தெரியாண்டு காய்ச்சி கொண்டிருக்கணும். ஈழத்து தமிழகத்தில் வந்து ஒன்றை செய்யணும்னு சொன்னால் மக்களுக்குரிய செய்யணும்னு சொன்னால் அது என்ன மாதிரி செய்யணும் தெரியாது. ஏதோ நாங்கள் வந்துட்டோம், எலெக்ஷனில் நிற்கிறோம், இந்த இடத்துக்கு நாங்கள் நிற்கிறோம் என்ற வந்து மேடையில் காய்ச்சிட்டு போயினவரி. அதே போல் நாம் தமிழர் கட்சி எடுத்து பார்க்க போனால் அவங்கள வந்து நிற்கிற ஒவ்வொன்றுமே வந்து அர்த்தமுள்ளதாக தான் கேட்குறாங்க, அர்த்தமுள்ளதாக தான் செய்கிறாங்க. நாங்கள் அவர் வரணும்னா நாங்கள் விரும்புகிறோம். ஈழத்தமிழராகிய நாங்கள் அவர் வரணும்னு விரும்புகிறோம்.
யாழ்ப்பாணத்தில் வந்து சீமானுக்கோ விஜயுக்கோ போஸ்டர்களை விட்டு பேனர்களை அடித்த ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்கிற தமிழர்களுக்கான தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இவ்வாறான ஒரு போஸ்டர் அடிக்கையில் இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே அரசியலுக்கு வந்து பாராளுமன்றத்து போராக்கள் எல்லாம் போய் ஒரு கொஞ்ச நாளைக்கு எங்களோட தமிழர்கள கதையில் கதைக்கணும் காய்ச்சி போட்டு அதுக்கப்புறம் அவையல் வேறு கட்சியிட்ட காசுகளை வாங்கி அப்படி எல்லாம் இதண்டிட்டு அவள் தங்களோட வேலையை பார்த்து கொண்டிருப்பினுமே தவிர தங்களோட உழைப்புகளை பார்த்து கொண்டிருப்பினுமே தவிர எங்களுக்காண்டி சும்மா குரல் கொடுக்க போகிறது இல்லை அவள் சும்மா தங்கள் கொஞ்சம் ஃபவருக்காண்டி அந்த ஃபவரில் இருந்து போட்டு கொஞ்ச நாளைக்கு அப்படி இப்படின்னு கதையில் கதைப்பிடும் காய்ச்சி போட்டு அப்புறம் எங்களோட கதையில் கதைக்கணும் தமிழர்களுக்கான ஒரு தீர்வு சரியான ஒரு தீர்வை கொண்டு வர கதையை பாராளுமன்றத்தில் கதைக்க மாட்டினோம் இப்போ என்ன தான் கத்தினாலும் எங்களோட அரசாங்கமும் சரி எங்களோட தமிழர் பாராளுமன்ற உறுப்பினராக போய் அங்கே என்ன தான் கதைச்சாலும் சரி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. நாங்கள் எல்லாம் ஒரின மக்களாக வாழ வேண்டியதான் கடைசி வரைக்கும். அதான் நடைமுறை. உண்மையிலே இப்போ இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் கூட இந்த வருடம் இடம்பெற்ற இந்த தேர்தலில் வந்து இந்த நேற்று தான் நடைபெற்று முடிந்திருக்கு. இந்த தேர்தலில் வந்து வெளிநாட்டுகளில் வசித்த யுவதிகள் இளைஞர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. இங்கே வந்து வாக்குகளை செலுத்தியிருக்கிறாங்க. இந்த தேர்தலை கொஞ்சம் வித்தியாசமான பாங்கில் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. அதால் கூட எங்களுடைய தமிழ் மக்கள் வந்து அவர்களுக்கான ஒரு அங்கே முதலமைச்சராக வரக்கூடியவர் எங்களை தமிழ் மக்களுக்கான ஒரு ஆதரவை தெரிவிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து வைக்கப்படுது. இந்த விஷயம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ வெளிநாட்டில் நிற்கிற எங்களோட புலம்பெயர் தமிழர்கள் எல்லாம் சீமானுக்கு ஆதரவாக கதைக்கணும். இப்போ நான் கேட்குறது என்னன்னு சொன்னால் இப்போ எங்களோட தலைவர் கேட்க முதலமைச்சர் பதவி தர்றதுக்கு கேட்டு அவர் வேணாம் மறுத்தவர், எங்களுக்கு தனிநாடு வேணுமென்று தான் கேட்டவர். இப்போ சீமான் வந்தாலும் சீமான் வந்து இப்போ மத்திய அரசு கேட்க சீமான் வந்து எங்களுக்கு ஒன்றும் செய்யலாது. இது நடைமுறைக்கு சரி வராது. இது சும்மா நாங்கள் கதையை கொடுக்கலாம். இப்போ சீமான் ஆட்சிக்கு வரதுக்காண்டி இந்த கதையில் கதைப்பார். எங்களுக்கு இது ஈழம் மலரும் அது இதெல்லாம் எவ்வளவோ கதைப்பார். இப்போ சீமானால் அது தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாது. ஏன்னா எவ்வளோ பெரிய நாடுகள் இருக்குது, வல்லரசு வீட்டோ பவர் உள்ள நாடுகள் இருக்குது, பெரிய வல்லரசு நாடுகள் இருக்குது. அவையெல்லாம் விட மாட்டோம். எங்களுக்கு தமிழெல்லாம் பெற்று தரேன்னா அமெரிக்கன் பெற்று தந்திருப்பானு 2009 எங்களை அடிக்க சொல்லி எழுதினதே அமெரிக்கன் தான். அப்படி இருக்கேக்க பெரிய பெரிய நாடுகள் இருக்கேக்க இவியலால் எங்களுக்கு எந்த இதுவும் தீர்வும் எங்களுக்கு கிடைக்க போகிறதில்லை ஸ்ரீலங்காவுக்கு. இனி எங்களுக்கு என்னன்னு சொன்னால் இனி நாங்கள் ஸ்ரீலங்காண்ட நாட்டில் சிங்கள மக்களும் சரி நாங்களும் சரி ஒரின மக்களாக இந்த நாட்டில் வாழ வேண்டிய மற்றபடி வேறு எந்த பிரிவு இதுவும் இங்கே எதிர்பார்க்கலாது. நன்றி அண்ணா. நன்றி. இப்போ தமிழகத்தில் வந்து சீமான் விஜய் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் கூட எங்கள் ஈழத்து பிரச்சனைகளை கதைக்கிறாங்க. இப்போ விஜயை விட சீமான் வந்து கூடுதலாக கதைக்கிறார். இப்போ இதை வச்சு கொண்டு தான் எங்களுடைய ஈழத்தில் இருக்கிற மக்கள் வந்து அவருக்கான ஆதரவை தெரிவிக்கிறாங்க என்று மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்குது. அப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சீமான் எத்தனை வீத ஓடு எடுத்துருக்கிறார் போன முறை? சீமானுக்கு இப்போது கருத்து கணிப்பிலேயே 1.4க்கு மேலே வருதில்லை. அப்போ இவரால் எங்களோட அவற்றை தமிழ்நாட்டை தாண்டி தமிழ் ஈழத்தில் இங்கே ஏதாவது செய்ய முடியுமோ? என்னதான் மாநில அரசாங்கம் தலையால் நடந்தான்னு டெல்லியை மீறி வேலை ஒன்றும் செய்ய முடியாது. இவேண்டிய அணுகுமுறை டெல்லியோட இதாக இருந்திருக்கணும். எங்களுடைய அணுகுமுறை எல்லாம் பிழைச்சி போச்சு, ஒட்டுமொத்தமாக பிழைச்சி போச்சு. இனி நீங்கள் அதை சரிப்படுத்துகிறதா இருந்தால் பேசிக்கிலேருந்து சரிப்படுத்தணும். பேசிக்கிலேருந்து சரிப்படுத்த இங்கே எங்கிட்ட மற்ற அரசியல்வாதி மாதிரி ஒரு தரம் விடுவினே இல்லை. இங்கே எங்கட அரசியல்வாதி என்ன செய்கிற ஒட்டுமொத்த இலங்கை தமிழக விதி என்று சொல்லி போட்டு இருப்போம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.